ஒரு ஆட்டோவில் போகும்போது பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரன் வந்து அடித்தான்னு சொன்னாலே நீங்கள் ஆட்டோ நம்பரை மட்டும் நோட் பண்ணால் போதும். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகார் கொடுத்தாக்கா அவனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிட போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. அப்போது மோதல் 2 சைட்லையும் நடந்திருக்கு. அவன் கையில் அடித்தான், இவங்க வந்து செருப்பால் அடித்தாங்க. என்ன ஸ்னேகா என்னமாச்சு ஏதாச்சும் விசாரிக்க போகிறாரா இல்லை ஒரு அறிக்கை தான் கொடுக்க போகிறாரா? சட்டத்தை மதிக்கலன்னு தெரியுது. மக்கள் நீதி மையம்னு பேர் வச்சுருக்கீங்க. மக்கள் நீதி மையம். நீங்கள் செருப்பால் அடிக்கிறதா நீதியா? ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த முழுமையான வாக்குவாதம் நமக்கு தெரிய வரல. ஆனால் வந்து 2 தரப்புக்கும் இவங்க ரேஷ் டிரைவிங் ஓட்டுனு தான் சொல்கிறாங்க. ரேஷ் டிரைவிங் ஓட்டுனதுக்கு அவர் வந்து நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு இப்படி தான் ஓட்ட முடியும்னு ஏதோ சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதீதமாக இருந்தது. இவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் வந்து ஓவராக கூவுற மாதிரி இருந்துச்சு. அது இருக்குது. ஆனால் வந்து ஒரு தரப்பில் 2 தரப்புலையும் சமமான நடவடிக்கைன்னா இவங்களையும் கைது பண்ணிடும். அப்போ வந்து நடுவில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குல்ல, சட்டத்தையும் நீதியும் வந்து காப்பாற்றுற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்காம அவன் அடித்தான் நான் செருப்பால் அடித்தேன் அது நியாயம் கிடையாது, சரியான பார்வை கிடையாது. அந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கட்சி நீதி நீங்கள் கேட்குறதுலாம் தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து யாராவது பேசணும் சார். அது வந்து இப்போலாம் உங்களுக்கு தெரியும்ல சார், இந்த கட்சியெல்லாம் வந்து கம்பெனி மாதிரி இருக்குது சார். மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் இருக்குது, அதெல்லாம் கம்பெனி மாதிரி நடத்துகிறானுங்க. சில கட்சிகள் எல்லாம் 1% 2% ஓட்டு, அது ஏதோ ஒரு பதவி கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சேக்வரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம். எப்படி நலம் சார்? மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மோகன்தாஸ். இவங்க வந்து ஆட்டோவில் போகும்போது ஆட்டோ ஓட்டுன்ற தாக்குனதா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த இருவருக்கும் நடந்த பிரச்சனை என்ன? இப்போ தற்போதைய அப்டேட் என்னவாக இருக்கு? இந்த ஆட்டோக்காரர்கிட்ட இவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து 2 பக்கமும் வந்து இந்த அடிதடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துக்கிட்டனா அவங்க எடுத்த வீடியோ தான். இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்களே சொல்கிறாங்க, அதை நாங்கள் தான் வந்து இதை ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது 2 தரப்புலையுமே வந்து வாக்குவாதம் அடிதடி நடந்திருக்கு 2 சைட்லையுமே. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுநர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுதான் தெரியுது. ஆனால் இவங்க கைது செய்யப்பட்ட மாதிரி தகவல் இது வரைக்கும் எந்த மீடியாலையும் வரல. ஸோ நாம் பார்க்குற காட்சி எல்லாமே அங்கே நேரில் நம்ம பார்க்கல. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டால் வந்து இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் வந்து அவங்க பேசுனதாக இருக்கட்டும், ஆட்டோக்கார பதிலுக்கு இவங்களுக்கு பேசுறதா இருக்கட்டும், அவர் அடிக்கிறதும் இவங்க அடிக்கிறது, இப்படி 2 தரப்புலையும் வந்து அடிதடி நடக்கிறதும் சரி, வாக்குவாதங்கள் எல்லாமே இவங்க ஷூட் பண்ணதாக தான் சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்து செல்லில் படம் பிடிச்சோன்னே சொல்கிறாங்க. ஸோ முழு காட்சியவே நேற்று சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது கேட்டால் வந்து இவங்க வெளியிட்ட அந்த ஷூட் அந்த வீடியோவிலேயே வந்து நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டால் 2 தரப்புலையும் வந்து அடிதடி நடந்திருக்கு, 2 தரப்புலையும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இதில் யார் மேலே தான் மெயினான தப்பு இருக்குது? சார், நம்ம அந்த காட்சி முழுமையாக பார்க்கும்போது இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே நம்ம முதல்ல பேசுவோம். யார்? இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அவங்க தான் நிறைய பேசுனாங்க. ஆட்டோக்கார் வந்து எதுவும் பேசவே இல்லை. எதுவும் பேசுகிறேன்னா நமக்கு பேசவே இல்லை. அங்கே அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் நடக்குது. ஸ்னேகா மோகன்தாஸுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் வாக்குவாதங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அடிதடி நடக்குது. ஆனால் மீடியாவில் வந்து பேசுனது இருக்கு இல்லையா, மீடியாவில் பேசுனது வந்து ஒரு காணொலியாக வந்து வெளியே வந்ததில் வந்து இவங்க சொல்கிறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னா, அவர் வந்து யூனிஃபார்ம் போடவே இல்லை, அவர் தான் வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடித்தார், முதல்ல அவர் தான் அடித்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அடுத்தடுத்து வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக தான் இருக்குது. இல்லை சார், இப்போ குறிப்பாக யூனிஃபார்ம் போடலன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. யூனிஃபார்ம் போடலன்னா நான் என்ன கேட்குறேன், யூனிஃபார்ம் போடலன்னு தெரியுது, ஆட்டோவில் உட்காந்த பிறகு தான் தெரியுதா அவன் யூனிஃபார்ம் போடலன்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பேசுறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆட்டோவில் ஏறுறீங்க, அவன் வந்து யூனிஃபார்ம் போடலன்னு தெரியுது, ஏன் நீங்கள் அந்த ஆட்டோவில் ஏறுனீங்க? ஒரு காட்சி ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த முழுமையான வாக்குவாதம் நமக்கு தெரிய வரல. ஆனால் வந்து 2 தரப்புக்கும் இவங்க ரேஷ் டிரைவிங் ஓட்டுனு தான் சொல்கிறாங்க. ரேஷ் டிரைவிங் ஓட்டுனதுக்கு அவர் வந்து நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு இப்படி தான் ஓட்ட முடியும்னு ஏதோ சொல்கிறாங்க. அதுவே அங்கே சிக்கலாகுது. ஏன்னா ரேஷ் டிரைவிங்னு சொல்லும்போது, ரேஷ் டிரைவிங்னு சொன்னால் நான் கேட்டால் இல்லைங்க நான் கொஞ்சம் சீக்கிரம் போனேங்க, உங்களை அனுப்பிட்டு வேறு ஒரு சவாரி எனக்கு இருக்குன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது நீங்களே உட்காடுறீங்க, ஒரு ஆட்டோவில் உட்காருங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணுற அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நான் உங்களை விட்டுட்டு நான் வந்து வேறு ஒரு சவாரிக்கு போகணும், அப்படி தான் வார்த்தைகள் வரும். இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஓட்டுறதுக்கெலாம் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்கன்னு வேணால் வார்த்தை வரும். கரெக்டாக?
யாரும் இங்கே கடுக்கன்லாம் போட்டுடல. ரேஷ் டிரைவிங் போனால் என்ன செய்வோம்? நம்ம சொல்லி அவன் வந்து ரேஷ் டிரைவிங் போகிறான், இல்லை அவன் வந்து அவன் ஓட்டுறதே நமக்கு பிடிக்கணும், நம்ம சாப்பாடு நிறுத்தப்பான்னு சொல்லிட்டு ஆட்டோ கட் பண்ணிட்டு நம்ம இறங்கிடும். இதுதான் செய்யணும். ஆனால் நீங்கள் ரேஷ் டிரைவிங் வந்து போகிறீங்கன்னு சொன்ன உடனே அவன் பதிலுக்கு சொன்ன வார்த்தை வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, நம்புற மாதிரி இல்லை. நீங்கள் கொடுக்குற காசுக்கு இப்படி தான் ஓட்ட முடியும் அப்படின்னு அந்த வார்த்தை வராது, சரிங்களா? ஆனால் இவங்க சொல்கிறது வந்து அந்த வாக்குவாதங்கள் பதிவாகலை. அதுக்கு பிறகு வந்து நான் கேட்டால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. அவர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து வண்டி விட்டு இறங்கிட்டு கேட்டால் இவங்களை இறங்குன்னு சொல்கிறார். இறங்குன்னு சொல்லும்போது இவங்க இறங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, இவங்க இறங்கியிருக்கணும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குவாதம் பண்ணதுக்கு பதிலாக வந்து இவங்க என்ன செய்யணும்னா இவங்களும் வந்து நான் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்கிறது பதிவாகுது. இவங்க எடுத்த அந்த அதே இதுலேயே வந்து பதிவாகுது என்னன்னாக்கா நான் இறங்க மாட்டேன்ற அந்த வாய்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு வாக்குவாதம் அதிகமாகி ஒரு தள்ளுமுள் வருது. அவர் அடிக்கிறாரு, இவர் அடிக்கிறாரு, யார் முதல் அடிச்சாங்கன்றது கேட்டா வந்து அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தெரியல. இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு தாய் குலத்து பெண்கள் மீது கை வைக்கிறது தப்பு தான் சார். இங்கே ஒரு விஷயம் சார், அடிதடின்னு வந்துடுச்சு, நீயா நானும் வந்துடுச்சு. அவன் கையில் அடித்தான், இவங்க செருப்பில் அடித்தாங்க. இதில் சொல்ல முடியுமா கையில் அடித்தது சரி, செருப்பில் அடித்தது தப்புன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் நான். ஆனால் பார்வை எப்படி பார்க்கப்படும்? எங்க எவ்வளோ அடித்தாருங்க, பதிலுக்கு இவங்க அடிச்சிருக்கலாங்க, ஆனால் இவங்க செருப்பால் அடித்தாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செருப்பால் அடித்தா அது வந்து அந்த அடியிலே ஒரு அவமான அடி அது இல்லையா? நீங்கள் அடிக்கணும்னா ஒருத்தர் கையில் அடிக்கணுனாக்கா வந்து பார்த்தா நீங்கள் கையில் பதிலுக்கு அடிக்கலாம். நீங்கள் வந்து செருப்பால் அடிச்சன்றதை நீங்களே சொல்கிறீங்க. அவர் அடித்தாருங்க, நான் பதிலுக்கு செருப்பால் அடித்தேங்க. நான் சொல்கிறது வந்து பொதுவாக சொல்கிறேன். நான் யாருக்கும் பேசணும்னா எனக்கு அவசியமாக இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் நமக்கு யாரும் தெரியாது, அந்த ஆட்டோக்காரனும் யாரும் நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த ஆட்டோக்காரன் பேர் கூட சரியாக நினைவாக இல்லை. ஆனால் வந்து இவங்க வந்து அந்த சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் என்ன அடித்தாருங்க, இங்கே அடித்தாரு அங்கே அடித்தாருன்னு சொன்னால் சார் நான் சொல்கிறேன் சார், அடித்தான்னு சொன்னால் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து ஒரு ஆட்டோவில் போகும்போது பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரன் வந்து அடித்தான்னு சொன்னாலே நீங்கள் ஆட்டோ நம்பரை மட்டும் நோட் பண்ணால் போதும். எப்படி நோட் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஓலாவில் தான் புக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகார் கொடுத்தாக்கா அவனுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிட போகிறாங்க. அது நடக்க தான் போகுது. அப்போது மோதல் 2 சைட்லையும் நடந்திருக்கு. அவன் கையில் அடித்தான், இவங்க வந்து செருப்பால் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் வந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் கைது பண்ணுறாங்க, வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க, 2 தரப்புலையும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆட்டோக்காரை வந்து சிறைப்படுத்துகிறாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது பண்ணுறாங்க. இவங்களை வந்து கைது பண்ணாமல் நடவடிக்கை பேச்சு எதுவும் தகவல் எதுவும் இல்லை. ஓகே சார், இவ்வளோ நடந்திருக்கு. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் இப்போ எம்பி இதுல வந்து சார் ஒரு தரப்புல இருந்து எதுவுமே இன்னும் சொல்ல முதல்ல நடிகர்கள் கட்சியில நீங்களாம் நினைக்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கனா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. நடிகர்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கு தகவலே போகாது சார். அவங்களுக்கு தகவல் போகுது. இதெல்லாம் இந்த சம்பவம் வைரலாகுது, மீடியா சார் வீடியோ வைரல் ஆனாலும் கூட சார் நான் தான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் பார்க்கறதுக்குலாம் அவங்க நேரம் இருக்காது. ஏன் இந்த கட்சியெல்லாம் போனி ஆகாமல் போனது காரணம் என்ன? இதெல்லாம் தகவல் தெரிஞ்சால் கூட பேச மாட்டாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த தகவல் போனால் மட்டும் நான் உடனே போனை போட்டு வந்து என்ன ஸ்னேகா என்னம்மா ஆச்சு ஏதாச்சும் விசாரிக்க போகிறாரா, இல்லை ஒரு அறிக்கை தான் கொடுக்க போகிறாரா? சட்டத்தை மதிக்கலன்னு தெரியுது. மக்கள் நீதி மையம்னு பேர் வச்சுருக்கீங்க, மக்கள் நீதி மையம். நீங்கள் செருப்பால் அடிக்கிறதா நீதியா? அவன் அடிச்சுதான் இருக்கட்டும் சார், போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு சார் இருக்கு? காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க மகளிர் காவல் நிலையம் இருக்கு. ஒரு தற்காப்புக்காக கூட அதை தற்காப்பு நல்லா இருக்கு நீங்க சொல்றது. தற்காப்புன்றது வந்து கேட்டீங்கன்னா நீங்க வந்து தடுக்கலாம். அடிச்சா நான் பதில் செருப்பு அடிச்சான்றது தற்காப்பு கிடையாது. ஒரு வன்முறை அதுக்கு எதிராக வந்து இன்னொரு வன்முறை, அவ்வளவுதான். இங்க நீங்க வந்து வன்முறை பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணாலாம் பார்க்காதீங்க. ஒரு கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெண் பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியுமா? பொதுவா சமூகமே அப்படித்தானே சார் இருக்கு. நம்ம பைக்ல போனாலும் கீழே வந்தாலும் அவங்க இது எல்லாருக்கும் நடந்தது சார். நான் விழுந்துட்டேன் சார். வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து வரிசையா வந்து மக்கள் நின்றுட்டு இருக்காங்க, ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட வந்து தூக்கவே இல்லை சார். என்ன வண்டியை கூட என்ன தூக்கம் வேணாம், நான் எழுந்து பண்ண வச்சுங்களேன். ஆனால் சேத்துல கால் மாட்டிக்கிச்சு, சப்பல் மாட்டிக்கிச்சு, தண்ணியில் விழுந்துட்டேன். ஆனால் வந்து சேத்துல விழுந்து நானே எழுந்து கேட்டினா வண்டியை நிமித்தி அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே பள்ளத்தில் ஒரு ஸ்கூட்டியை போட்டுன்னு ஒரு லேடி விழுந்தாங்க. திபுன்னு ஓடி வந்துட்டான். இந்த சைடில் ஒரு 10 பேர், இந்த சைடில் 10 பேர், ஒரு 20-30 பேர் சூழ்ந்துட்டான் சார். திரும்பி அப்படியே நான் பார்க்குறேன் கொஞ்ச நேரம். நம்ம யார் இந்த வடிவேல் பாப்பார் பாருங்க, அந்த மாதிரி பார்க்குறேன்.
நடத்துங்கடான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த அளவுக்கு இது வந்து எல்லாருக்கும் நடக்குது. ஒரு இயல்பு மனிதர்களுடைய ஆண்களுடைய இயல்பு என்னன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டானா, இப்போ இந்த ஆட்டோக்காரோட பாருங்க, இந்த உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து அடிக்கிற மாதிரி கை ஓங்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அவங்க வீடியோ விட்டுருக்காங்க, எல்லா சமூக வலைதளங்களும் என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க, நடந்த உண்மை என்னன்னு தெரியுமா, நடந்தது தப்பா அவங்க யாரை பேசுறாங்க தெரியுமா, யாரும் வேலை இல்லாமலாம் இல்லை, அவங்க போட்ட வீடியோவில் அதுல கமெண்ட்ல வரத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த கமெண்ட்ல எல்லாருமே வந்து கண்ணா கழுவி ஊத்துறாங்க. யார? இந்த ஸ்னேகா மோகன்தாஸ். இதுதான் உண்மை. அவங்க அதை தான் சொல்றாங்க. நீங்களோ இல்லை நானோலாம் இல்லை. இப்போ நம்ம பேசுறதுன்னு கேட்டால் அந்த காணொலி முழுசாக முடிச்சுட்டு நம்ம ஒரு நியாயப்பார்வையோட தான் நம்ம பேசுகிறோம். இல்லை ஸ்னேகா மோகன்தாஸ் மேலே வந்து குற்றமே இல்லை, ஆட்டோக்கார் மீது தான் குற்றம், இல்லை அவர் நிரபராதி, இவங்க தான் குற்றம், அப்படிலாம் நம்ம பேசவே இல்லை. நடந்த சம்பவங்களை தான் நம்ம பேசுவோம். ஆனால் நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுறவங்க நமக்கு இருக்கிற அதே பார்வை அவங்களுக்கு இருக்குது. ஏமா நீதானமாக வந்து பார்த்து, ஏன்னா இவங்க பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும், அவங்க வந்து அவனுடைய கட்டணம் வந்து யூனிஃபார்ம் இல்லைன்னு பேசுகிறாங்க, 10 ரூபா அடிஷ்னலாக கேட்டான், யூனிஃபார்ம் இல்லை, ஓலாவில் புக் பண்ணுறீங்க, 10 ரூபா கூடுதலாக கேட்டான்றீங்க. நீங்கள் ஏன் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அவன் மேலே சார்ஜஸ் அடுக்கணுன்றதுக்காக அப்புறம் அவன் யூனிஃபார்ம் இல்லை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லையே. அவனுக்கு யூனிஃபார்ம் இருந்தான்னா என்ன, நீங்கள் வந்து யூனிஃபார்ம் இல்லை நீங்கள் போகாதீங்க அந்த ஆட்டோவில். அதை கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகார மையம் இருக்குது, அவங்க கேட்க போகிறாங்க. சாலையில் வந்து அதுக்கான வந்து வேலை டியூட்டி பார்க்குற போலீஸ்காரங்க அவங்க கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதீதமாக இருந்தது. இவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் வந்து ஓவராக கூவுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பொதுவாக தரப்புலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி, இப்போ அந்த ஆட்டோக்காரர் அவரை மட்டும்தானே கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் இவங்களை இன்னும் கைது இல்லை. இங்கே இல்லை இதுதான் இங்கே வந்து திட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து செருப்பால் எடுத்து அடிச்சிட்டிங்க. அவன் எனக்கு தெரிஞ்சுங்கன்னா அவனுடைய ஆட்டோ, அவன் என்ன சொன்னீங்க, ஏதோ நீங்கள் உங்களுக்குள்ள ரேஷ் டிரைவிங் சொல்லி ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குன்னு சொல்கிறான், நீங்கள் இறங்கிட்டு இருக்கணும். பிரச்சனையை அவாய்ட் பண்ணனா அதானே சார். எப்படி இருந்தாலும் அவன் ஆட்டோ சார், அது அவன் ஆட்டோவில் நீங்கள் இறங்குங்கன்றான், அவ்வளோதான், இறங்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இவங்க தான். அதில் வந்து முழு காணொலியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரைப்படம் மாதிரிலாம் எடுக்கலை, கட்டாகுது. கட்டாகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே தப்பு நம்ம சொல்ல முடியுமா? இப்போது ஒரு கோர்வையான ஒரு காட்சி தான் நீங்கள் சொல்லலாம், ஒரு கோப்பு ஒரே ஃபைலாக இருந்தால் தெரியும், கட்டாகுது. அப்போ கட்டாகும் போது தான் உங்களுக்குள்ள என்ன வாக்குவாதம்னு நமக்கு தெரியாது இல்லை. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான், அவன் அடித்தான், நான் செருப்பால் அடித்தேன், அவன் யூனிஃபார்ம் போடல, அந்த ஆட்டோவில் போனேன், ஓலாவில் தான் நான் புக் பண்ணேன், ஆனால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டான். ஊஃபரோ ஓலாவோ எதோ சொல்கிறாங்க, நம்ம ஏன் கம்பெனி பேரை சொல்லணும். அவன் மொத்தம் கேட்டால் வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்டான், அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இல்லை சரி, அவன் வண்டி ஆட்டோ விட்டு இறங்க சொல்கிறான், நான் இறங்க மாட்டேன். இல்லை சார், இப்போ இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாலே எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது அவங்களோட இயல்பு தான். இவங்க இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க சார், நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. அந்த ஆட்டோ 10 ரூபா கேட்குறேன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, வேணா கட் பண்ணிட்டு போங்க, வேறு ஆட்டோ புக் பண்ணுங்க, அந்த ஆட்டோ கட் பண்ணிட்டு வேறு புக் பண்ணுங்க. அப்போது அவன் கேட்குற 10 ரூபாய்க்கு நீங்கள் உடன்பட்டீங்க, அவன் வந்து யூனிஃபார்ம் போடலை, அந்த ஆட்டோவில் ஏறிட்டீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது, ஆட்டோ விட்டு இறங்குங்கன்னு சொல்கிறான், இறங்க மாட்டீங்க. அவன் வந்து கையால் தான் அடிக்கிறான், நீங்கள் செருப்பால் அடிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலெல்லாம் கிடையாது, ஒரு 99% 100% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. யாருக்கு? ஸ்னேகா மோகன்தாஸுக்கு அகென்ஸ்டாக இருக்கு. கைது பண்ணல, அதுதான் சொல்கிறேன். அது வந்து பார்வை அப்படி இருக்குது, அது காவல்துறையோட நடவடிக்கை. எதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்ததா, எதனால் வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சுட்டு கைது செய்யாமல் விட்டாங்கன்றதுலாம் ஒரு கேள்வி அது இருக்குது. ஆனால் வந்து ஒரு தரப்பில் 2 தரப்புலையும் சமமான நடவடிக்கைன்னா இவங்களையும் கைது பண்ணியிருக்கணும். அவங்களே சொல்கிறாங்கல்ல, எப்படி பார்த்தாலும் சார், நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் யூனிஃபார்ம் போடலன்னா நீங்கள் அந்த வண்டியில் உங்களுக்கு தெரியுது சட்டப்படி யூனிஃபார்ம் போடணும்னு சொல்லு, அப்போ நீங்கள் வந்து இறங்கிட்டு இருக்கணும், நான் ஏறியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள வாக்குவாதம் ரேஷ் டிரைவிங் பண்ணுறான், அவ்வளோ ஆபத்தை வந்து நீங்களே சொல்கிறீங்க ரேஷ் டிரைவிங்கிட்டீங்க. ரேஷ் டிரைவிங் ஆகின பிறகு அதுக்கப்புறம் வாக்குவாதம் வந்து இறங்க சொல்கிறான். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு என்ன, நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீங்கள் இறங்கிட்டு இருக்கணும். அங்கே ஈகோ வந்துடுச்சு, உங்களுக்கு தலையில் வந்து உட்காந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம யார், மக்கள், நம்ம செலிபிரிட்டி, நமக்கு பின்னாடி கமலஹாசனே இருக்கிறான், நம்மளை வந்து ஆட்டோ வந்து இறங்க சொன்னான். அவன் ஆட்டோ சார், அது சார் நானே இருக்கிறேன் சார், ஒரு ஆட்டோவை கால் டாக்ஸி புக் பண்ணணும்னு கேட்டால் அவனை வந்து பார்த்தோன்னா நமக்கு பொருந்தலன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம உயிர் பாதுகாப்புனா நம்ம இறங்கிடணும். அவனை திருத்தது நம்ம வேலை கிடையாது. பல பேர் ரேஷ் டிரைவிங் தான் பண்ணுறான், ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பொருந்தலன்னா நம்ம இறங்கிடணும். இது 2 நாள் கூடுதலாக அவனே இறங்குங்கன்றான்.
நீங்கள் இறங்கணுமோ இறங்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுறது சரியான இது கிடையாது. அதுக்கப்புறம் அவன் தாக்குனது இவன் பதிலுக்கு தாக்குனதுன்னு கேட்டால் வந்து 2 தரப்பில் பார்த்து கேட்டால் வந்து வன்முறை கையில் எடுத்தால் அது வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் தான். இதில் கொஞ்சம் பாரபட்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னென்னா அவரை கைது செய்ய, ஏன்னா தகவல் வந்திருக்க தகவல் தான் நான் சொல்கிறோம். அவங்க வந்து அவனை வந்து கைது பண்ணி இருக்கிறாங்கன்னும் போது இவங்களை ஏன் கைது பண்ணலைன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது சராசரியாக எல்லார்ட்டையும் இருக்க கேள்வி தான். இவங்க கொடுக்குற விளக்கம் கூட பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட் சார். நீங்கள் பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்து கட்சி நீங்கள் கேட்குறதுலாம் தெரியுது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து யாராவது பேசணும் சார். அது வந்து இப்போலாம் உங்களுக்கு தெரியும்ல சார், இந்த கட்சியெல்லாம் வந்து கம்பெனி மாதிரி இருக்குது சார். மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் இருக்குது, அதெல்லாம் கம்பெனி மாதிரி நடத்துகிறானுங்க. சில கட்சிகள் எல்லாம் 1% 2% ஓட்டு, அது ஏதோ ஒரு பதவி கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பல கட்சிகள் கம்பெனி மாதிரி இருக்குது. இங்கே பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் தான் வந்து ஒரு கட்சியாக செயல்படுது. அதுக்கு நிர்வாகிகள் இருப்பாங்க. ஏதாவது வந்து பிரச்சனைனா அதை பற்றி அவங்க பேசுவாங்க. ஒரு தொண்டருக்கு பிரச்சனைனா கூட அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் வந்து யார் கேட்க போகிறாங்க? ஒரு கட்சியோட நிர்வாகி, மக்கள் நீதி மையத்தோட நிர்வாகி ஆட்டோக்காரனை செருப்பால் அடிக்கிறாங்க. அப்போ வந்து நடுவில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குல்ல, சட்டத்தையும் நீதியும் வந்து காப்பாற்றுற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்காம அவன் அடித்தான், நான் செருப்பால் அடித்தேன், அது நியாயம் கிடையாது, சரியான பார்வை கிடையாது. அந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், அங்கே மொத்த காணொலி போடட்டும், இவங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா பேசுகிறாங்கல்ல, இவங்க பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே நடந்தது என்னன்றதை நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோ ஃபுல்லாக போட சொல்லுங்கள், யார் மேலே தப்புன்னு தெரியும். பொதுவான பார்வையில் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அதுக்காக வந்து எல்லா ஆட்டோக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான்னு கிடையாது. அந்த சூழ்நிலையில் அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கும் இவங்களுக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷனை தான் நம்ம பேசுகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் தவறு இருக்குன்னா 2 தரப்புலையும் வந்து கைது செய்திருக்கணும், வழக்கு பதிவு பண்ணி கைது செய்திருக்கணும். ஒரு தரப்பில் வந்து வழக்கு பதிவு பண்ணி கைது செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் விட்டுறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் இருக்குது, சட்டமும் நீதியும் அப்படி தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்து தரக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.